இது இனிதுங்க. இன்றைக்கி சாப்பாடு தாங்க. இன்றைக்கி நான் சூடாக மாம்பழம் சீசன் இல்லைங்களா, அதனால் எப்பயும் மாம்பழம் டெய்லி கட் பண்ணி வச்சுருந்து சாப்பிட்றோம். அப்புறம் சாதம் பாருங்க வடித்து வச்சுருக்கேன். அப்புறம் இப்போ நெல்லிக்காயும் நல்லா ஹைப்ரிட் நெல்லிக்காய் நல்லா கிடைக்குதுங்க. நெல்லிக்காய் அப்படியே பச்சையாக டெய்லி சாப்பிட்ணுன்னா நம்ம கூட சாப்பிட்லாங்க வீட்டில் இருக்கும்போது. இந்த ஆம்பளைங்களாம் சாப்பிட்ற டைமில் மட்டும்தான் வராங்களா, பசங்களாம் சாப்பிடவே மாட்றாங்க. ஊறுகாய் வச்சாலும் சாப்பிட மாட்றாங்க. தேன் நெல்லி டெய்லி கொடுக்க முடியல. அதனால் இப்போ இந்த சாதத்தில் போட்டு அவிச்சிட்றதுங்க. இதை அவிச்சிட்டா அவ்வளோ தூராக இருக்காதுங்க. சாப்பிடும்போது ஒன்று ஒன்று வச்சுட்டுன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை சாப்பிட்டுட்டு அப்புறமேட்டா சாப்பாடு சாப்பிட்றவங்க சாப்பிட்லாங்க. நல்லதுன்றதுனால நெல்லிக்காய் இப்படி உப்பு பிபிலாம் இருக்கிறதுனால சாப்பிட முடியல ஊறுகாவா. அந்த சுகருன்றதுனால அது வேணாம் இது வேணான்றாங்க. அதனால் இப்படி பண்ணிடுறதுங்க. அப்புறம் கருவாடு வறுத்துக்குங்க, துண்டு கருவாடு. அப்புறம் முருங்கைக்கீரை பருப்பு போட்டு கடைஞ்சிருக்கேன். இன்றைக்கி இதாங்க எங்கள் வீட்டு சமையல், துண்டு கருவாடுங்க.